அன்னைக்கு நடந்த அந்த கணக்கு பரீட்சை என் வாழ்க்கையையே இப்படி புரட்டி போடும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு எப்பவுமே கணக்கு வராது. இதுவரைக்கும் 30-40 மார்க்கை தாண்டுனதே இல்லை. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான பரீட்சை, எப்படியாவது பாஸ் ஆகிடணுங்கிற பயத்துல ஒரு சின்ன தீப்பெட்டி அளவு பேப்பர்ல கொஞ்சம் ஃபார்முலாக்களை எழுதி என் சாக்ஸ்குள்ள மறைச்சு வச்சுட்டு போயிருந்தேன். பரீட்சை ஹால்ல ரொம்ப அமைதி. பாண்டியன் சார் தான் சூப்பர்வைசர். அவர் மெதுவா போய் அவர் சீட்ல உட்கார்ந்ததும் நான் சுத்தி முத்தி பார்த்துட்டு மெதுவா குனிஞ்சு அந்த பிட்டு தாளை எடுத்து என் கொஸ்டின் பேப்பருக்கு அடியில வச்சுக்கிட்டேன். என் கவனம் முழுக்க அந்த பேப்பர் மேலேயே இருந்துச்சு. தலையை குனிஞ்சு வேக வேகமா எழுதிட்டு இருந்தேன். அவர் எப்ப என் பின்னாடி வந்து நின்னாருங்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பெரிய கை என் பேப்பருக்கு அடியில இருந்த அந்த பிட்டுத்தாளை உருவுனதும் என் இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. பயத்துல என் கண்கள் அப்படியே விரிஞ்சிருச்சு. நிமிர்ந்து பார்த்தேன். பரீட்சை முடிஞ்சதும் என்னை வந்து பார் நூ ரொம்ப மெதுவான குரல்ல சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டார். சுத்தி இருந்த யாருமே இதை கவனிக்கல. எல்லாம் ஒரு கண் இமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா என் உடம்பெல்லாம் வேர்த்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பரீட்சை முடிஞ்ச எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாண்டியன் சாரின் ரூம் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். என் தொண்டை காஞ்சு போயிருந்துச்சு. உள்ளே போய் சாரி சார், தெரியாம செஞ்சுட்டேன், இந்த ஒரு தடவை என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் னு கெஞ்சினேன். நீ என்ன செஞ்ச, புரியும்படி சொல் னு அவர் கொஞ்சம் அதட்டலா கேட்டார். நான் பரீட்சையில பிட் அடிச்சுட்டேன் சார், என்னை மன்னிச்சுடுங்க. நீ என் கணக்கு பரீட்சையில பிட் அடிச்ச இல்லையா தீபா? ஆமா. என் குரல் எனக்கே சரியா கேட்கல. அவர் உடனே தன் டேபிள் டிராயரை திறந்து ஒரு சின்ன வாக்மேன் எடுத்தார். ப்ளே பட்டனை அழுத்தினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என் தப்பை ஒத்துக்கிட்ட என் குரல் அந்த ரூம்ல அப்படியே கேட்டுச்சு. எனக்கு பயத்துல வயிறு கலக்குச்சு. ஏன் ஏன் சார் இதை ரெக்கார்ட் பண்ணீங்க னு திக்கி திக்கி கேட்டேன். ஆதாரம், நீ பிட் அடிச்சதுக்கு னு அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட சொன்னார். எனக்கு அந்த பேச்சும் அவர் என்னை பார்த்த விதமும் ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. உனக்கு 2 சாய்ஸ் தர்றேன் தீபா. அவர் குரல் இப்போ மிரட்டலா மாறுச்சு. நான் இந்த பிட்டுத்தாளையும் கேசட்டையும் எடுத்துட்டு நேராகிச் எம் ரூமுக்கு போகலாம். உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நீ பிட் அடிச்சதை சொல்லி உனக்கு மார்க் போடலாம். அடுத்த வருஷமும் நீ இதே கிளாஸ்ல உட்கார வேண்டியிருக்கும். அவர் கொஞ்சம் நிறுத்தி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னார், இல்லையென்றால் உன் தப்புக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் என் ரூமுக்கு வந்துடு. நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போறேன். நான் சொல்றபடி எல்லாம் நீ நடந்துகிட்டா உனக்கு 80 மார்க் போட்டு பாஸ் ஆக்கிடுவேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மூளை வேலை செய்யல. வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கிச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நூ சொல்ல நினைச்சு வெறும் தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க நேரமே நகராத மாதிரி இருந்துச்சு. வகுப்பறையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் மனசெல்லாம் அந்த மாட்டிட்டோமேங்குற தவிப்புல தான் இருந்துச்சு. இனிமேல் நல்லா படிச்சு மார்க் வாங்குனா சார் விட்டுடுவாரா னு என் மனசுக்குள்ள 1000 கேள்வி. ஆனா அவர் ஏன் என்னை தனியா சந்திக்கணும்னு யோசிக்க தலைவலியே வந்துருச்சு. ஒருவேளை தப்பா எதுவும் எதிர்பார்க்குறாரோ? சேச்சே, அவர் ஸ்பெஷல் கிளாஸ்னு தான சொன்னார். அவர் என் அப்பா வயசுக்காரர், அப்படி எல்லாம் இருக்க மாட்டார்னு என் மனச நானே தேத்திக்கிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் உறுத்திட்டே இருந்துச்சு. சாயங்காலம் 4 மணி. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் வராண்டா அமானுஷ்யமா அமைதியா இருந்துச்சு. என் கால்கள் ரொம்ப பாரமா இருந்துச்சு. அவர் ரூமை நோக்கி நடந்து போனேன். கதவுல திரு. பாண்டியன், கணித ஆசிரியர் னு பெரிய எழுத்துல போட்டிருந்துச்சு. கதவு லேசா திறந்திருந்துச்சு. தயங்கி உள்ள எட்டி பார்த்தேன். ஆ தீபா, உள்ளே வா னு புன்னகையோட கூப்பிட்டார். நான் உள்ளே நுழைஞ்சதும் கதவை சாத்திடு. யாராவது வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க னு சொன்னார். நான் திரும்பி கதவை சாத்தி தாழ்பால் போடும்போது என் கைகள் லேசா நடுங்குச்சு. ஒரு எலிப்புரிக்குள்ள நானே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு. அவரை நோக்கி நடந்தேன். ஏன் உம்முன்னு இருக்க,
கொஞ்சம் சிறியேன் சொல்லிட்டே என் கண்களை கூர்மையா பார்த்தார். நான் பயத்தை மறைச்சுட்டு ஒரு பொய்யான சிரிப்பை சிரிக்க முயற்சி பண்ணேன். அவர் பார்வை என் முகத்துல ஆரம்பிச்சு உடம்பு முழுக்க மேலேயும் கீழேயும் நகர்ந்துச்சு. அவர் பார்வையே என் மேல ஏதோ ஊர்ற மாதிரி ஒரு அருவருப்பான உணர்வை கொடுத்துச்சு. அமைதியா இரு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க, இங்க கிட்ட வா தீபா, நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன் கிண்டலா சிரிச்சுட்டே அவர் கையை என்னை நோக்கி நீட்டினார். நான் நகராமல் அப்படியே நின்னுட்டு இருந்தேன். இங்கேயே நிக்கலாமா இல்ல ஓட்டிடலாமான்னு மனசு அடிச்சுக்கிச்சு. அவர் தலையில வழுக்கையோட என் அப்பா வயசுல உட்கார்ந்திருந்தார். இவரு எப்படி தப்பா நடந்துக்க முடியும்னு என் மனசு இன்னமும் நம்ப மறுத்துச்சு. தயங்கி தயங்கி அவர் பக்கத்துல போய் நின்னேன். அவர் என் சின்ன கையை அவர் கைக்குள்ள வச்சுக்கிட்டார். நீ ரொம்ப அழகா இருக்க தீபா மெதுவான குரல்ல சொன்னார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையை குனிஞ்சுக்கிட்டேன். அவர் விரல்களால் என் தாடையை தொட்டு நிமிர்த்தினார். எனக்கு கோபமும் அவமானமுமா வந்துச்சு. என் முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு பல்லை கடிச்சுக்கிட்டேன். திடீர்னு அவர் தன் கையை என் இடுப்புக்கு கீழே கொண்டு போனார். எனக்கு என்ன நடக்குதுன்னு மூளை புரிஞ்சிக்கிறதுக்குள்ள அவர் கை என் உடம்பை ரொம்ப அத்துமீறி தொட ஆரம்பிச்சுது. சார் ப்ளீஸ் நிறுத்துங்க. நான் பதறி போய் அவர் கையை தள்ளிவிட முயற்சி பண்ணேன். பின்னாடி நகர பார்த்தேன். ஆனா அவர் பிடி ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. என் இடுப்பை ஒரு கையால கெட்டியா பிடிச்சுக்கிட்டு என்னை நகர விடாம தடுத்து நிறுத்தினார். அந்த இரும்பு பிடியில இருந்து என்னால துளியும் அசைய முடியல. நான் பயத்துலையும் அவமானத்துலையும் ஐயோ வேண்டாம் சார் கத்தினேன். ஏன் இப்படி கத்துற தீபா ரொம்ப சாதாரணமா கேட்டார். எனக்கு அழுகை தொண்டையை அடைச்சுட்டு வந்துச்சு. இல்ல ப்ளீஸ் நான் கெஞ்சினேன். ஆனா அவர் என்னை லட்சியமே பண்ணல. என்னை அவர் பக்கமா திருப்புனார். நான் அவர் முகத்தை பார்க்க முடியாம தலையை திருப்பிக்கிட்டேன். ரிலாக்ஸ் பண்ணு தீபா, நீ ஏன் இப்படி டென்ஷனா இருக்க சொல்லிட்டே அவர் கைகள் என் மேல இன்னும் வக்கிரமா நகர்ந்துச்சு. ரூம்ல இருந்த கடிகாரம் 4:30 மணியை காட்டுச்சு. அவர் அவசரமா என் உடைகளை களைய ஆரம்பிச்சார். நான் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தேன். வார்த்தைகள் வரல. நீ யாரு கூடையாவது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியா அவர் கேட்ட கேள்வியில நான் அதிர்ந்து போய் அவரை பார்த்தேன். எனக்கு பேசவே முடியல. அவர் என்னை கொஞ்சம் கூட மதிக்காம என் ஆடைகளை கழட்டினார். என் சுயநினைவே எனக்கு இல்லாத மாதிரி ஒரு கெட்ட கனவுல நடக்குற மாதிரி எல்லாம் வேகமா நடந்துச்சு. என் உடைகள் ஒவ்வொன்னா நழுவி தரையில விழுந்தது. நான் என் கைகளால என்னை மறைச்சுக்கிட்டு கூனி குறுகி நின்னுட்டு இருந்தேன். அவர் பார்வை என் மேல படுற ஒவ்வொரு இடமும் தீயில சுடுற மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ் வேண்டாம் சார், என்னை விட்டுடுங்க அழுதபடி கெஞ்சினேன். ஆனா அவர் என் கைகளை விலக்கிவிட்டு என்னை அவர் பக்கமா இழுத்தார். நான் துடிச்சு போய் விலக நினைச்சேன். அவர் என் மேல ஒரு அறை விட்டார். கையை எடு தீபா, இல்லனா இப்பவே எம் கிட்ட போகலாமா? அந்த மிரட்டல் என்னை முழுசா முடக்கிடுச்சு. எனக்கு உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. தப்பிக்க ஒரு வழியும் தெரியல. வேறு வழியில்லாம என் கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு சம்மதம்கிற மாதிரி தலையை ஆட்டினேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு நரகம். அந்த மரமேஜை மேல என்னை குனிய வச்சார். மரத்தோட குளிர்ச்சி என் வயத்துல பட்டுச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே முழுசா புரியல. ஆனா வலி, உசுரே போற மாதிரி ஒரு வலி. நான் வலில துடிச்சு போய் கண்களை இறுக மூடிக்கிட்டேன். சார் ப்ளீஸ், வலிக்குது. ஐயோ முனகினேன். அப்போ திடீர்னு ரூம் கதவுக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அது ஸ்கூலை பெருக்குற சதீஷ் அண்ணனோட குரல். சார், உள்ள யாரு? எல்லாம் சரியா இருக்கா? என் இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை, காப்பாத்த யாராவது வந்துட்டாங்கன்னு. ஆனா பாண்டியன் சார் கொஞ்சம் கூட பதட்டப்படல. என்னை அப்படியே பிடிச்சுக்கிட்டே தொண்டையை செருமிக்கிட்டு, எல்லாம் சரியா இருக்கு சதீஷ், நீ போகலாம் சத்தமா சொன்னார். எனக்கு மூச்சு முட்டுச்சு. அப்படியா சார்? ஏதோ அழுகுற சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சதீஷ் அண்ணன் தயங்கி கேட்டார். ஓ, அது தீபா. நான் வேகமா கணக்கு நடத்துறேன்னு சொல்றா. இல்லையா தீபா சொல்லிட்டு அவர் என்னை இன்னும் வற்புறுத்துனார். என் காதுகிட்ட குனிஞ்சு பதில் சொல் மிரட்டுனார். என் குரல் நடுங்க. வேற வழியில்லாம நாங்க நல்லா இருக்கோம்
நூ ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திக்கி சொன்னேன். சரி சார், நான் போயிட்டு வர்றேன். நூ சதீஷ் அண்ணன் போன சத்தம் கேட்டுச்சு. எனக்குள்ள இருந்த கடைசி நம்பிக்கையும் செத்துருச்சு. நான் செவுத்துல மாட்டி இருந்த காந்தி நேரு படங்களை வெறிச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னோட கண்ணீர் மட்டும் அந்த மேஜை மேல சொட்டிட்டு இருந்துச்சு. என் மனசு உடம்பு எல்லாமே மரத்து போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சதும் என் உடம்புக்குள்ள ஒரு சூடான திரவம் பாயுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு பகீர்னு இருந்துச்சு. சார், நான் கர்ப்பம் ஆயிடுவேனா? என் குரல் உடைஞ்சு அழுதேன். ஒரு கணக்கு வாத்தியாரால நான் இப்படி ஆகிட்டேனேங்குற அவமானம் என்னை கூனி குறுக வச்சுது. மணி ஆராச்சு. நீ இப்போ டிரஸ் பண்ணிக்கலாம் அவர் சாதாரணமாக சொன்னார். நான் எந்த உணர்ச்சியும் இல்லாம என் உடைகளை எடுத்து மாட்டிக்கிட்டேன். இங்கிருந்து ஓடினா போதும்னு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் தீபா சொல்லி என்னை தடுத்து நிறுத்தினார். அவர் டிராயர்ல இருந்து ஒரு ரப்பரால ஆன சின்ன பொருளை எடுத்தார். அதை என் உடம்புக்குள்ள திணிச்சு நாளைக்கு மதியம் வரைக்கும் இது உள்ளேயே இருக்கணும்னு கட்டாயப்படுத்தினார். அப்பதான் நமக்குள் நடந்ததை நீ மறக்க மாட்ட. நான் வலியிலையும் அவமானத்துலையும் கூனி போய் நின்னேன். அவர் என் உள்ளாடையை எடுத்து தன் முகத்துல வச்சு அதோட வாசனையை ஆழமா இழுத்து சுவாசிச்சார். அதை பார்த்ததும் எனக்கு குமட்டிக்கிட்டு வந்துச்சு. என் மொத்த சுயமரியாதையும் வாழணுங்கிற ஆசையும் அந்த அறைக்குள்ளேயே செத்துப்போன மாதிரி வெற்று உடம்பா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன்.